அண்ணன் சிதம்பரம் வேறு கருத்து சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் கார்த்தி சிதம்பரம் வேறு கருத்து சொல்லியிருக்காரு. எல்லாம் ரிட்டர்னில் எழுதி டைப் பண்ணியிருக்காங்க அத்தனையும். அண்ணன் சிதம்பரம் கருத்து இருக்கிற கூட்டணி ஆகச்சிறந்த கூட்டணி, அற்புதமான கூட்டணி, தொடர் வெற்றி கூட்டணி சொல்லியிருக்காரு. இல்லைங்க சீட்டும் ஆட்சியும் கேட்டு வரணும், இப்போ இல்லாட்டி எப்பயும் கிடையாதுங்கன்னு கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்காரு. என்ன செய்ய சொல்கிறீங்க? எல்லாரும் அங்கே பதிவு பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து கூடுதலான சீட்டையும் ஆட்சியில் அதிகாரத்தையும் வாங்கிடணும், இதுதான் பெரும்பான்மையான கருத்து. அதற்கு இல்லைன்னா அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்றைய சூழலுக்கும் அப்படிதான் இருக்கா? இல்லைன்னு சொன்னேன் உங்களுக்கு. அதான் நான் புகையது நான் சொன்னேன் உங்களுக்கு. என்னைக்கு இன்டாக்டா இருந்துச்சோ அன்னைக்கு இன்டாக்டா இருக்குன்னு சொன்னேன். எப்போ வந்து புகைய ஆரம்பிச்சோ அதை நான் முன்கூட்டியே சொன்னேன். அன்னைக்கு நான் சொன்ன போது புகையிற மாதிரி தெரியல, இன்னைக்கு எல்லாருக்குமே கண் கூட தெரியுது. இன்னைக்கு யாருமே மறுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஊடகங்கள் அமைதியாக இருப்பாங்க, கண்ண மூடிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பாங்களே தவிர அதில் வந்து 23ஆம் தேதி கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஏறவில்லை, டாக்டர் கிருஷ்ணசாமி ஏறவில்லைன்னு ஒரு தலைப்பு செய்திக்கு தேடிட்டு இருப்பாங்களே தவிர திமுக கூட்டணியில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற குழு அமைச்ச பிறகு எது கருத்து கேட்டாங்கன்னு யாரும் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. அது அவர்களை கண்ணை மூடி கொண்டால் உலகம் இரண்டனா ஆயிராது. அதனால் புகஞ்சிட்டு இருக்கிற உண்மைதான், இன்டாக்டா இல்லை. திமுக இறங்கி வரக்கான வாய்ப்புகள் அதிகம். இறங்கி வந்தாங்கன்னா அவங்க செய்வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க வந்து திமுகவுடைய கூட்டணியிலிருந்து தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் தாவும்னு நான் சொல்ல. திமுக இறங்கி வந்தால் காங்கிரஸ் கூட்டணி தொடரும். திமுக இறங்கி வராமல் அது நடக்காது. அங்கே ஒரு டக் ஆஃப் ஆர் ஓடிட்டு இருக்கு. அதை வந்து அவங்க இறங்கி வந்தாங்கன்னா சமைச்சிருவாங்க.